வணக்கம் நண்பர்களே. மணிரத்னம் இந்திய திரையுலகையே தமிழ் திரையுலகு பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர். எந்த இயக்குனரிடம் உதவியாளராக இல்லாமல் தானாகவே இயக்குனராக ஆனவர். முதலில் பேன் இந்தியா படத்துக்கு வித்திட்டவர். பல்வேறு மொழி படங்களை இயக்கியவர். பல்வேறு நடிகர் நடிகைகளை இயக்கியவர். மல்டி ஸ்டார் படங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர். அட்வான்ஸ் திங்கிங் கொண்ட அருமையான இயக்குனர். ஆங்கில படம் லெவலுக்கு தமிழ் திரையுலகை மற்றும் இந்திய திரையுலகை உயர்த்த முயற்சிப்பவர். இயக்குனர் படங்களுமே ஒவ்வொரு பீரியட்ஸில் தான் லைக் பண்ணுவாங்க. ஆனால் இவர் படத்தை 80s உள்ளவங்களும் விரும்புவாங்க, 90s உள்ளவங்களும் விரும்புவாங்க. ஏன் இப்போ 2000 கிட்ஸ் கூட இவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு காத்திருந்து போய் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு மிகச்சிறந்த இயக்குனர் இவர். நிறைய ஹீரோக்களையும் ஹீரோயின்களையும் வச்சு எடுத்திருக்காரு. எந்த ஹீரோவானாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த ஹீரோக்களை செலக்ட் பண்ணி போட்டு பண்ணுவார். யாரு கூடயும் முரண்பாடு இல்லாதவர். எந்த நடிகர் கூடயுமே முரண்பாடு இல்லாத ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், அப்படிப்பட்ட மணிரத்னம் ஒரு ஹீரோவை இனிமே நான் இந்த ஹீரோவை என் படங்களில் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஹீரோ யார் அப்படின்னா, அது ஒரு காலத்தில் சாக்லேட் ஹீரோவாக வலம் வந்த ஸ்ரீகாந்த் தான். நடிகர் ஸ்ரீகாந்த் இயக்குனர் சசி இயக்கிய ரோஜா கூட்டம் படத்தின் மூலமாக அறிமுகமானவர். பூ, நண்பன், போஸ் இப்படி நிறைய படங்கள் நடித்திருக்கிறாரு. இவர் ஒரு சாக்லேட் ஹீரோவாக பெரிய லெவலில் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டவர். ஸ்ரீகாந்த் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள், பெரிய பெரிய படங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். அது என்னோடய துரதிர்ஷ்டவசமாக என்னென்னங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்ன ஒரு படம் பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து படத்துக்கு மணிரத்னம், அதாவது ஆயுத எழுத்து படம் 3 ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அதாவது சூர்யா, மாதவன், சித்தார்த் 3 ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அந்த 3 ஹீரோவில் சித்தார்த் நடிக்க வேண்டிய ரோலில் ஃபஸ்ட்டு புக்கானவர் ஸ்ரீகாந்த் தான். ஸ்ரீகாந்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்ரீகாந்த் மனசெல்லாம் அப்படிங்கிற ஒரு படத்தில் புக்காக இருந்தார். அந்த மனசெல்லாம் படத்தில் நடிக்கும்போது தீக்காயம் ஏற்பட்டு ரெஸ்ட்டில் இருந்துட்டு திரும்ப மனசெல்லாம் படத்தில் நடித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் மணிரத்னம் படத்தில் கால் ஷீட் கொடுத்துருந்தார். கால் ஷீட் கொடுத்துருந்தனால அவரால் அந்த மணிரத்னம் படத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. போகணும்னு சொல்லி மனசெல்லாம் படத்து ப்ரொடியூசர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணும்போது மனசெல்லாம் படத்தோட தயாரிப்பாளர் என் படத்தில் நடித்து கொடுத்துட்டு போய் அந்த படத்தில் நடி அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டாரு. அதனால் மணிரத்னம் பல தடவை வற்புறுத்தி பேசியும் ஸ்ரீகாந்தால் ஆயுத எழுத்து படத்தில் நடிக்க முடியலை. அதனால் அந்த நேரத்தில் திரும்ப சித்தார்த்தை புக் பண்ணி இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் நான் ஸ்ரீகாந்தை என் படத்தில் யூஸ் பண்ண மாட்டேன்னு கோபமாக சொல்லிட்டாரு. இதை ஸ்ரீகாந்தை தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. நான் என்னோடய துரதிர்ஷ்டவசத்தால் நிறைய படங்களை இழந்திருக்கேன். அதுவும் மணிரத்ன படத்தை இழந்து மணிரத்னத்தோட கோபத்துக்கும் ஆளாயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோ உங்களை சேரும்.